பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். சனம் ஷெட்டி அப்படின்ற நடிகை நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் நடந்த ஆன்டி நீட் ப்ரொட்டஸ்ட், காக்ரோச் ஜனதா பார்ட்டி முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த ப்ரொட்டஸ்ட்ல கலந்துக்கிட்டு அவங்க பேசிய கருத்து அப்படின்றது பெரிய சர்ச்சையாகி இருக்கு. குறிப்பாக அவங்க இங்க டெமோக்ரஸி அப்படின்றது இல்லை, என்னுடைய கருத்தை பேச விடல, நான் மற்றவங்க பேசுறத கேட்டுட்டு பேசுறதுக்கு நான் ஒன்றும் ஸ்டேஜுக்கெல்லாம் வரல, இங்க இருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது, இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது ஒரு ஆன்டி நீட் ப்ரொட்டஸ்டே கிடையாது, இது ஒரு அஜெண்டா ட்ரிவன் ப்ரொட்டஸ்ட் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்தை முன் வச்சிருக்காங்க. நேற்றைய தினம் அவங்க அந்த பேசிட்டு இருக்கிற அந்த மேடையில இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட காட்சியையும் பலரும் பார்த்தோம். ரொம்ப ஆவேசமாக அவங்க வெளியே வந்து கொடுத்த பிரஸ் மீட்டையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் என்னுடைய தலைவி வந்துட்டாடா, சிங்கம் வந்துட்டாடா, இவதான் உண்மையான தமிழச்சின்ற அளவில் அவங்களை ப்ரொமோட் பண்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நடந்த சம்பவம் என்ன, இந்த சம்பவத்தை நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சனம் ஷெட்டி நேற்றைய தினம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி முன்னெடுத்திருக்கக்கூடிய அந்த ப்ரொட்டஸ்ட்ல போய் கலந்துக்கிறாங்க. ஆன்டி நீட் ப்ரொட்டஸ்ட். ஃபர்ஸ்ட் திங், இது ஒரு ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க இந்த ப்ரொட்டஸ்ட்டை முன்னெடுக்கிறாங்க. அதற்கான ஒரு சேஃப் ஹேவனா சிபிஐனுடைய அலுவலகம் பாலநலம் செயல்பட்டு வருது. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு வெளியில போராடக்கூடிய மாணவர்களை தாக்கியிருக்காங்க. திருவொற்றியூர்ல, எக்மோர்ல, பல இடங்கள்ல தன்னெழுச்சியாக நடந்த போராட்டங்களை காவல்துறை ஒடுக்கி இருக்கு. தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்டையும் காவல்துறை ஒடுக்கி இருக்கு. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், சிபிஎம்னுடைய தலைவர் சண்முகம் அவர்களே ரோட்ல உட்கார்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி அவரையும் கைது செய்யற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழக அரசு இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தை கையாண்டுட்டு இருக்கு. ரொம்ப மோசமான விமர்சனத்தை இந்த அரசு சந்திச்சுட்டு வருது. இந்த சூழல்ல தான் சிபிஐ ஒரு சேஃப் ஸ்பேஸை கொடுக்குறாங்க. அங்க மாணவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு 6வது நாள் இந்த போராட்டம் அப்படின்றது தொடர்ந்துட்டு இருக்கு. அண்ட் ரொம்ப குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா, அந்த ப்ரொட்டஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தன்னெழுச்சியாக பல மாணவர்கள் வந்து அங்க கலந்துக்கிறாங்க. குறிப்பாக நம்ம ரொம்ப ப்ரிவிலேஜ்னு நினைக்கக்கூடிய, ரொம்ப ப்ரிவிலேஜா இருக்காங்க, பாலிடிக்ஸ் பத்தி எதுவுமே தெரியல, பொலிட்டிக்கலா இருக்காங்க, ஏன்னா அவங்க இந்த சமூகத்தால பாதிக்கவே படலை, இந்த அரசால அவங்க எந்த பாதிப்பையும் அவங்க சந்திக்கல அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு ப்ரிவிலேஜான செக்டார்ல இருக்கக்கூடிய நிறைய எலிட்டான பசங்க அந்த ப்ரொட்டஸ்ட்ல கலந்துக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க ஒரு விக்டிமா இருக்காங்க இந்த சிஸ்டம்னால. நீட் போன்ற பரீட்சைகளை அவங்க சந்திக்கிறாங்க. அரசினுடைய அணுகுமுறை அப்படின்றது மோசமாக இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த செக்டார் தான் அதிகமாக அந்த ப்ரொட்டஸ்ட்ல கலந்துக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு பக்கம் ஜனநாயகனுடைய FDFS தான் கொண்டாடிட்டு இருக்கு. ஜென்சி முழுக்க பொலிட்டிக்கலா எந்த அரசியலும் இல்லாமல் சினிமா தியேட்டர்ல இருக்காங்க, ஒரு ஹீரோ வர்ஷிப்ல இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அப்படி இல்லைன்றதை காட்டுற விதமா தான் இன்னைக்கு பாலநலம் நடந்துக்கூடிய ப்ரொட்டஸ்ட். அங்க வந்திருக்கக்கூடிய பல மாணவர்களையும் இளைஞர்களையும் நம்மளால பார்க்க முடியும். அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. பலரும் போய் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்க. பல கட்சிகளை சேர்ந்த நபர்கள், பல ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட்டை சேர்ந்தவங்க, தனிநபர்கள், செலிபிரிட்டிஸ் எல்லாருமே போய் கலந்துக்கிறாங்க. நீங்க ஒரு நாள் போய் நீங்க பார்க்கணும்னா கூட நீங்க போய் அந்த ப்ரொட்டஸ்ட்டை பார்க்கலாம். ரேண்டமா பலர் வருவாங்க. எங்கேருந்து வரேன், எந்த ஏரியால இருந்து வரேன், எந்த ஊரு, எதனால இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்திருக்கேன், நீட்னால நான் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், 2 வருஷம் நான் படிக்கும்போது எனக்கு நீட் எவ்வளவு மன உளைச்சலாக இருந்தது, அதுக்கப்புறம் என் தம்பி படிக்கிறான், அவனுக்கு என்ன மன உளைச்சலா இருக்கு, இப்படி இந்த சிஸ்டம் அப்படின்றதே எப்படி கரெக்டா இருக்கு. தமிழ்நாடு பேன் நீட்னு சொல்றாங்க. நீட் வேணான்றது தமிழ்நாட்டினுடைய கொள்கை முடிவாக இருக்கு. தமிழ்நாட்டுக்கு நீட் வேணாம் அப்படின்ற முழக்கத்தை வைக்கிறாங்க. இது ரொம்ப ஆர்கானிக்கா இத்தனை நாட்களாக அரசின் மேல இருந்த கோபம் அதை ட்ரிகர் பண்ணக்கூடிய வகையில ஒரு நீதிபதி பேசாரு. அப்படிதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி உருவாகுது. அதற்கான ஆதரவும் இந்தியா முழுக்க இப்படிதான் வந்திருக்கேன். ரொம்ப குறிப்பாக ஜந்தர் மந்தர்ல மாணவர்களை அவர்கள் கையாண்ட விதம், அதுதான் இந்த போராட்டத்தை ட்ரிகர் பண்ண இன்னொரு முக்கியமான ஃபேக்டர்னு சொல்லலாம். அப்படிதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க எந்த மாநிலங்களிலும், பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் உட்பட எல்லா மாநிலங்களிலும் நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது வலுப்பெற்று இருக்கு. பலரும் வந்து பேசுறாங்க. நேற்றைய தினமே ரஞ்சித் வந்திருந்தாரு, அறிவு வந்திருந்தாரு, ராஜமுருகன் வந்திருந்தாரு, சிங்கர் பிரதீப் வந்திருந்தாரு நேற்று அதே சிபி பாலநலமுக்கு. அவரெல்லாம் பேசக்கூட இல்லை, வந்து அதை தெரிவிச்சுட்டு போயிட்டாரு. நடிகர் பசுபதி வந்திருந்தார். அதெல்லாம் செலிபிரிட்டிஸ் வரிசையில நான் சொல்றேன். சினிமா சார்ந்த பிரபலங்கள், அரசியல் கட்சியில இருந்து பலர் வந்திருந்தாங்க. நேற்று மனோ தங்கராஜ் வந்திருந்தாரு. திராவிடர் கழகத்தை சேர்ந்த மதிவதனி வழக்கறிஞர் அவங்க வந்திருந்தாங்க. ஓவியா தோழர் அவங்க வந்திருந்தாங்க. பல கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் வந்திருந்தாங்க. சுப்பராயன் MP வந்திருந்தாரு. வெற்றிமாறன் வந்திருந்தாரு. நீங்க யாருக்கெல்லாம் சமூகத்தின் மீது அக்கறை இருக்கோ, மாணவர்களுடைய எதிர்கால குறித்து ஒரு அக்கறை இருக்கோ, யாருக்கெல்லாம் இந்த சிஸ்டம் மாறணும்னு நினைக்கிறாங்களோ, நீட் வேணாம்னு நினைக்கிறாங்களோ, அவங்க எல்லாரும் போராட்டத்துக்கு வராங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க, போறாங்க. இது கட்சி சார்பின்றி பல கட்சியை சேர்ந்தவர்கள், பல அமைப்புகளை சேர்ந்தவர்கள், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பல நண்பர்கள் நேற்று அங்க வந்திருந்தாங்க. இடுமாவனம் கார்த்தி உட்பட பலர் வந்து நேற்று தினம் கலந்துக்கிட்டாங்க. இப்படி கட்சி பேதமின்றி எல்லாரும் வந்து அவங்களுடைய ஆதரவை அங்க தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் சனம் ஷெட்டி வந்திருந்தாங்க. வந்து அவங்க பேசக்கூடிய கருத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப கேவலமா கீழ்த்தரமா இருந்தது. ஏன் அப்படின்னா, முதல்ல அவங்க
ஃபிக்ஸ் பண்ண நினைச்ச அஜெண்டா அப்படின்றது இது மாணவர்களுடைய ப்ரொடெஸ்ட் கிடையாது. இதுல வேற ஒருத்தங்க வந்திருக்காங்க. இது வந்து ஒரு அஜெண்டா ட்ரிவன் தாவேகா அரசை இழிவுபடுத்துவதற்கென்று ஒரு அஜெண்டாவோட ஒரு கூட்டம் செயல்பட்டு இருக்கு அப்படின்றதுதான் அவங்க நிறுவ முயற்சித்தாங்க. ஏன்னா வந்தோடனே வந்து இங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கை தூக்குங்க, யாரெல்லாம் சிஜேபி கட்சியை சேர்ந்தவங்க, யாரெல்லாம் ஆர்கானிக்கா நியூட்ரலா இங்க வந்திருக்கீங்க, யாரெல்லாம் பொதுமக்கள், இப்படின்ற மாதிரி கேள்வியை கேட்கும் பொழுதே நமக்கு வந்து புரிஞ்சிருச்சு. அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு அஜெண்டா இருக்கு. அது என்ன அப்படின்னா டு சேவ் த ஃபேஸ் ஆஃப் டிவிகே கவர்மெண்ட். அதுக்கு தான் அந்த அம்மா வந்திருக்காங்கன்றது ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா சனம் ஷெட்டி வெளிப்படையான ஒரு தாவேகாவினுடைய ஆதரவாளர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சும் தான் அந்த மேடையில் அவங்க ஏற்றிருக்காங்க. அதுலேயே அந்த மேடை எவ்வளவு ஜனநாயகமானது, மாற்று கருத்து இருந்தாலும் அவங்க தாவேகால இருந்தாலும் எந்த கட்சியில் இருந்தாலும் அது பிரச்சனையே கிடையாது. நீட் எதிர்ப்பு உங்களுடைய கொள்கையாக இருந்தால் நீங்க பேசலாம் அப்படின்றதான் அந்த மேடையினுடைய ஜனநாயக பண்பு. அப்படி இருக்கும் பட்சத்துல தான் அவங்களையும் அலோவ் பண்றாங்க. ஆனா அந்த ஸ்டேஜையும் அவங்க பயன்படுத்தி அவங்களுடைய அஜெண்டாவை டிவிகேவுக்கு சேவ் பண்ணணும், டிவிகே ஃபேஸை சேவ் பண்ணணுன்ற வேலையை தான் அந்த அம்மா வந்து செஞ்சிருக்காங்க. அண்ட் ரொம்ப அவங்க பேசுனது எல்லாமே ரப்பிஷ் டு த கோர்னு சொல்லலாம். அவ்வளவு முட்டாள்தனமா பேசவே முடியாது. ஒரு ஹாஃப் பாயிலா பாலிடிக்ஸ் பத்தி எதுவுமே தெரியாம, அரசியல் அறிவு துளியும் இல்லாம, அவங்களுக்கு பாப்புலாரிட்டி கூட இருக்குன்னா நான் சொல்ல மாட்டேன். சனம் ஷெட்டி எந்த படத்துல நடிச்சிருக்காங்க, எந்த சீரியல் நடிச்சிருக்காங்க, நான் சீரியல் ஆக்டர்ஸ்லாம் கூட சொல்றாங்க, இல்ல எங்கே வெறும் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரா எதுனே தெரில. இவங்க எல்லாம் ட்விட்டர்ல 2-3 கருத்தெல்லாம் போட்டுதான் இப்படி ஒருத்தங்க இருக்காங்கன்றதே தெரியும். அவ்வளவு பாப்புலர்லாம் இவங்க கிடையாது. இவங்களுக்கு இது மூலமா ஏதாவது பொழப்ப தேடிக்கலாம், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை கூட்டிக்கலாம், அல்லது ஏதாவது வாய்ப்பு தேடலான்ற அடிப்படையில் தான் அந்த அம்மா வந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஒரு சில்லற விளம்பரத்துக்காக தான் இந்த போராட்டத்தையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. பேசுறது எல்லாமே ரப்பிஷ் டு த கோரா தான் இருந்தது. முதல்ல வந்து இதுல வந்து ஒரு பாலிடிக்ஸ் புஷ் பண்றாங்க, ஒரு நரேட்டிவ் இருக்கு, ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்றத பேசுறாங்க. இதை விட ஒரு முட்டாள்தனம் இருக்க முடியுமான்றதே தெரியல. இது ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட், இதுல பாலிடிக்ஸை கலக்காதீங்க அப்படின்றாங்க. முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட், பாலிடிக்ஸை கலக்காதீங்க அப்படின்னா ஆன்டி நீட் ப்ரொடெஸ்ட் அப்படின்றது என்ன? நீட் வேணான்னு யார் சொல்றா? நீட் வேணும்னு யார் சொல்றா? நீட் வேணும்னு சொல்றது ஒரு பாலிடிக்ஸ், நீட் வேணான்னு சொல்றது இன்னொரு பாலிடிக்ஸ். ரெண்டுமே பாலிடிக்ஸ் தான். இல்ல ஸ்டூடெண்டோடைய ப்ரொடெஸ்ட் வந்து பாலிடிக்ஸை கலக்காதீங்க அப்படின்னா யார் என்ன பண்ணாங்க? யாருமே எதுவும் பண்ணல. யாருக்காவது ஒரு அஜெண்டா இருந்து இந்த ப்ரொடெஸ்ட்டை ஹைஜாக் பண்ணி ஒட்டுமொத்தமா வேற ஒண்ணு பேசுறாங்கன்னா அப்படியும் நடக்கல. இத்தனைக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, சிபிஐ, டிவிகேனுடைய கூட்டணி அதுல ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு உங்க கவர்மெண்ட் ரன் ஆகுது, டிவிகே கவர்மெண்ட் ரன் ஆகுது, தமிழ்நாடு முதலமைச்சராக சி ஜோசப் விஜய் பொறுப்பேற்று இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அவங்க டிவிகேவினுடைய கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் வந்து அதிக வாக்குகளை தாவேகாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ தாவேகாவுக்கு நாங்க ஆட்சி அமைப்பதற்கான அந்த சப்போர்ட்டை நாங்க கொடுப்போன்றது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவினுடைய கொள்கை முடிவு. அப்படிதான் அவங்க தாவேகா அரசுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அப்போ உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குது. அப்போ உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சியினுடைய வளாகத்துல தான் இன்னைக்கு ப்ரொடெஸ்ட் அப்படின்னா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இது ஒரு அஜெண்டா இருக்கு, பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா நீட் எதிர்ப்புன்றது ஒரு பாலிடிக்ஸ் தான். அது பாலிடிக்ஸ் எல்லாம் வேற என்ன? யார் வந்து நீட் எதிர்ப்பு பாலிடிக்ஸ் இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னது? ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட் எல்லாமே பாலிடிக்ஸ் இல்லாம செயல்பட்டு இருக்காங்களா? தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண சொல்றது பாலிடிக்ஸ் தான். உங்களுக்கு தகுதி இல்ல, திராணி இல்ல, உங்களுக்கு இந்த நிர்வாகத்தை நடத்த துப்பில்லைன்னு சொல்லிதான் அவங்க ரிசைன் பண்ண சொல்றாங்க. அப்போ அவங்க வந்ததுல இருந்து இவங்க இது யார் பண்றா, ஆர்கானிக்கா நடந்ததா இல்ல வேற ஒருத்தவங்க புஷ் பண்ணி நடக்குதா அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக அந்த மாணவர் போராட்டத்தை கொச்சைப்படுத்துற வேலையை தான் நம்ம முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆன்டி நீட் ப்ரொடெஸ்ட் அப்படின்றது இட் இஸ் அ பாலிடிக்ஸ். அது ப்ரோ நீட்டுக்கு அகேன்ஸ்டான பாலிடிக்ஸ். எல்லாரும் மருத்துவம் படிக்கணும் அப்படின்றதுக்கான பாலிடிக்ஸ். அந்த பாலிடிக்ஸ்க்கு ஆதரவு தெரிவிச்சுதான் பல கட்சியை சேர்ந்தவர்கள் வராங்க. எல்லாரும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்றாங்க. அது நீட் ஒழிப்பு, நீட் வேணான்னு சொல்றது. தாவேகாவினுடைய அரசினுடைய கொள்கை முடிவும் நீட் வேணான்றது தான். இன்னைக்கு யார் அவங்க என்ன ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களோ அந்த கட்சியினுடைய கொள்கை முடிவும் நீட் வேணாம் அப்படின்றது தான். அப்போ அந்த கட்சியை வந்து ஓப்பனா டிக்ளேர் பண்ண சொல்லுங்க, நாங்க ப்ரோ நீட்டு, எங்களுக்கு நீட் வேணும், நீட் ஒரு தகுதி தேர்வு, அது தமிழ்நாட்டு மாணவர்கள் என்டியூர் பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்க. அப்போ நீங்க நீட் ஆதரவையும் சொல்ல மாட்டீங்க, பேச்சுக்கு நீட் எதிர்ப்புன்னு சொல்லுவீங்க, போராடுற மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்துவீங்க, நடத்தக்கூடிய இடத்துல வந்து கொச்சப்படுத்துவீங்க அந்த போராட்டத்தை. அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய சனம் ஷெட்டியை எல்லாரும் கொண்டாடுவாங்க அப்படின்னா தாவேகாவினுடைய அஜெண்டா அப்படின்றது என்ன? அந்த கட்சியை ஆதரிக்கிறவர்களுடைய அரசியல் புரிதல் அப்படின்றது என்ன? உங்களுக்கு நீட் வேணுமா வேணாமா? நீட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கீங்களா இல்லையா? போராடுறவங்களாம் யாரு? அங்க வந்து நான் வந்து விஜயினுடைய ஃபேன், நான் ஜனநாயகன் FDFS பார்த்துட்டு வரதுனால நான் கோமாளிலாம் கிடையாது அப்படின்றாங்க. இப்ப யார் அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னது? ஜனநாயகன் FDFS பார்த்தா கோமாளி, நான் ஜனநாயகன் FDFS தான் பார்த்துட்டு வரேன், போய் பாருங்க, பார்த்துட்டு நீங்க சும்மா இருங்க, இது ஏதோ பண்ணுங்க. உங்களை வந்து யார் தடுத்தா ஜனநாயகன் FDFS பார்க்க கூடாது? தமிழ்நாட்டில் இருக்க மொத்த அமைச்சரவையே போய் FDFS பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கே தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் பண்ணல. அவ்வளவுதான். அவங்க கிட்ட இருந்தா அதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கவும் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல
இவங்க சம்பந்தமே இல்லாம ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல நீட் வேணாம் அப்படின்றத சொல்றாங்க. அந்த நீட்டை எதிர்க்காம தமிழ்நாடு அரசு இருக்கு. ஆப்வியஸா இந்தியா முழுக்க போராட்டம் நடக்குது நீட்டை எதிர்க்க சொல்லி, நீட் வேணான்னு சொல்லி, நீட்டை ரெகுலரைஸ் பண்ண சொல்லி போராட்டம் நடக்குது. தமிழ்நாட்டில் நீட் வேணான்னு சொல்றாங்க. ஒன்றிய அரசை நோக்கி கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அந்த ஒன்றிய அரசை எதிர்த்து போராட்டம் செய்தால் தமிழ்நாடு அரசு ஒடுக்குது. அப்போ ஆப்வியஸா தமிழ்நாடு அரசின் மீதும் கேள்வி வரும். தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத கேட்கிறாங்க மக்கள். இது வரைக்கும் முதல்வர் வாயை திறக்கல. அப்ப முதல்வர் நோக்கியும் விமர்சனம் வரதான் செய்யும். ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்லுங்க. நீட் வேணும்னு சொல்லுங்க, வேணான்னு சொல்லுங்க, இல்ல நீட் போராட்டத்தை ஆதரிக்கிறோம்னு சொல்லுங்க, இல்ல எதிர்க்கிறோம்னு சொல்லுங்க. நீட் வேணும்னு சொல்லுங்க, வேணான்னு சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு பேசுங்க. இப்ப எதுவுமே பேசாம போராட்டத்திற்கு ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை, ஆனா கொள்கை முடிவு நீட் வேணான்றது, அதை கல்வி கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, அதை நாங்க மாநில பட்டியலுக்கு கொண்டு வர போறோம். அப்ப அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க, அறிக்கை விடுங்க. ஏன் பயமா இருக்கா? தில்லு இல்லையா? உங்ககிட்ட தானே ஆட்சி இருக்கு. திமுக பாஜக தான் மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க, கள்ள கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களே. நீங்க வாங்க, சண்டை போடுங்க, எக்ஸ்போஸ் பண்ணுங்க அவங்கள. திமுக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு, திமுக சேர்ந்தவங்க ப்ரொடெஸ்ட்ல வராங்க. இன்ஃபேக்ட் ஜென்சி டிஎம்கே டிஷர்ட் போட்டு வந்தவங்களை கூட விமர்சனம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க, ஆல்ரெடி நம்மள மேல அரசியல் சாயம் பூசிட்டு இருக்காங்க, விமர்சனம் எல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த போராட்டத்தை தூய்மையா எடுத்துட்டு போலாம். ஏன்னா நீங்க நடத்தக்கூடிய பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் வந்தாலும் அவங்க கட்சியினுடைய அஜெண்டாவை புஷ் பண்ணக்கூடிய வேலையோ அல்லது அதை ரெப்ரசென்ட் பண்ணியோ யாரும் வரல. மாணவருடைய போராட்டத்தை எங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வரோம் அப்படின்னா பலரும் வந்திருக்காங்க. இப்ப அப்படி இருக்கும் பட்சத்துல அதை கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை, அதை அசிங்கப்படுத்தக்கூடிய வேலையை எந்த அரசியல் தெளிவும் இல்லாத ஒரு ஹாஃப் பாயில் அதை கெடுக்க நினைத்து அசிங்கப்பட்டு தான் வெளியே போயிருக்காங்க. அண்ட் இதை கொண்டாடுற ஒரு கூட்டமும் இருக்கு. சனம் ஷெட்டி கரெக்டா பேசிட்டாங்க, அவங்க தெளிவா பேசிட்டாங்க, அதை பார்த்து எல்லாரும் மிரண்டாங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்க கோமாளி மாதிரி சம்பந்தமே இல்லாம அவங்க பேசும்போது எல்லாம் பூ பண்ணி அமிச்சாங்க வெளியே. அவங்க பேசும்போது அவங்களை பேச விடாம பசங்கெல்லாம் கலாய்ச்சி கிண்டல் பண்ணி வெளியே அமிச்சிருக்காங்க. அசிங்கப்பட்டு அந்த அம்மா வெளியே போயிருக்கு. அவங்களுக்கு ஏதாவது டிவிக்கில் ஏதாச்சும் பொழப்பு தேடிக்கலாம், அல்லது இன்ஸ்டாகிராம்ல இன்னும் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் ஏற்றிக்கலாம், இன்னும் கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் நம்ம புஷ் பண்ணிக்கலாம் அப்படின்றதா அந்த அம்மாவினுடைய நரேட்டிவ் அப்படின்றது. முதல்ல இந்த மாதிரியான நபர்களை வெளிப்படையா உள்ளேயே விடக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஒவ்வொரு ஜனநாயகமா இவங்கெல்லாம் உள்ள விட்டா அந்த போராட்டத்தினுடைய நோக்கத்தையும் இவங்க கொச்சப்படுத்திடுவாங்க, மாணவர்களை அசிங்கப்படுத்துவாங்க, அதுக்கு ஒரு அஜெண்டாவை புஷ் பண்ணுவாங்கன்றது தான் நம்மளுடைய கருத்து. இன்னைக்கு அவ்வளவு மாணவர்கள் இறந்து போயிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாம அவ்வளவு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க இந்த நீட் தேர்வுனால. இந்தியாவில் தகுதி அப்படின்ற ஒண்ணு வச்சு, மெரிட் அப்படின்றத ஒண்ணு வச்சு எவ்வளவு டிஸ்கிரிமினேஷனா இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு லீட் பண்ணிருக்க நீட் ப்ரொடெஸ்ட. அனிதான்ற மாணவி உயிரை விட்டுருக்காங்க இந்த நீட் அப்படின்ற கொடிய தேர்வுனால. அப்போ இவ்வளவு பெரிய வரலாறு தமிழ்நாட்டுக்கு இருக்கு. நீட் எதிர்ப்புன்றது தமிழ்நாடு மக்களுடைய உணர்வோட சம்பந்தப்பட்ட ஒண்ணு. அப்போ இந்த போராட்டத்துல உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, நீங்க இன்னொருத்தவங்க தூண்டி விட்டு பண்றீங்க அப்படின்னா இந்த அம்மாவுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். இவங்க எப்படி பாக்குறாங்க மாணவர்களை? அங்க வந்திருக்கவங்க எல்லாரும் யாரோ காசு கொடுத்து போய் உட்காருங்க, பிரச்சனை பண்ணுங்க, தாவேக அரசுக்கு எதிராக பண்ணுங்க அப்படின்னா அப்ப தாவேக அரசும் நீட் எதிர்ப்பு தானே பேசுது. அவங்க எந்த அஜெண்டால நீட் எதிர்ப்பை பேசுறாங்க? அவங்களுடைய கொள்கையில எதுக்கு நீட் எதிர்ப்பு இருக்கு? அவங்க யார்கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்காங்க? யாரோட அஜெண்டாவை அவங்க ஒர்க் பண்றாங்க? யாரோட நரேட்டிவ் புஷ் பண்றாங்க? எந்த பாலிடிக்ஸுமே இல்லாம, எதுவுமே இல்லாம போராட்டத்துக்கு யாருமே வரமாட்டான். கொஞ்சமாவது அரசியல் அறிவு இருந்து சமூகத்தை பத்தின கவலை இருந்தால் தான் போராட்டத்துக்கே ஒருத்தன் வருவான். சும்மா ரோட்ல போற யாரும் போராட்டத்தெல்லாம் உட்கார மாட்டாங்க. சமூகத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனை நடக்கக்கூடாது, இதற்கு ஒரு தீர்வு வரணும்னு நினைக்கிறவங்க தான் போராட்டத்துக்கே வருவாங்க. அப்போ பொலிட்டிக்கலா ஒரு போராட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அரசியல் இல்லாம எந்த போராட்டமும் கிடையாது. அப்போ இதுல அரசியல் பூந்துருச்சு, அரசியல்வாதிங்க வந்துட்டாங்க, இதுல ஒரு அஜெண்டா ட்ரிவன் அப்படின்னு அந்த அம்மா புஷ் பண்ண நினைச்சது இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதற்கான ஒரு வேலை. அஜெண்டா இருந்தது அந்த அம்மாவுக்கு தான். அந்த அம்மாவுக்கு இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தணும், அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை அசிங்கப்படுத்தணும். இவர்கள் எல்லாரும் திமுகவினுடைய கைக்கூலிகள்னு சொல்லணும், அல்லது கம்யூனிஸ்டுகளுடைய கைக்கூலிகள்னு சொல்லணும், அல்லது தாவேக்காவினுடைய எதிரிகள்னு சொல்லணும். அதுதான் இவங்களுடைய ஒரு சீப்பான கேவலமான ஒரு அஜெண்டா. அந்த அஜெண்டாவுக்கு செருப்படி விழுந்து அந்த அம்மா வெளியே போயிருக்கு. இந்த மாதிரியான அஜெண்டா ட்ரிவன் நபர்களை உள்ள விடக்கூடாது. அவங்களுக்கு இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அதன் மூலமாக ஒரு அரசியலை பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வை. ஒவ்வொரு ஜனநாயகமாக இந்த மாதிரி நபர்களை உள்ள விடக்கூடாது அப்படின்றது என்னுடைய அன்பான கோரிக்கை. சரியோ தவறோ ஒரு அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் அல்லது அவங்க தப்பான அரசியல் புரிதல் கூட இருக்கட்டும், அவங்க நீட்டு எதிர்ப்பை கூட பேசட்டும். ஏன்னா இன்னைக்கு நீட் எதிர்ப்பை வெளிப்படையா பேசுறவங்க கூட நம்ம டீல் பண்ணலாம், அவங்க கூட ஏன்னு பேசலாம், அவங்க அரசியல்ன்றதை எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஆனா நாங்க இந்த தாவேக்கா மாதிரி இருக்காங்களே, நாங்க நீட்டை எதிர்ப்போம் ஆனா பேச மாட்டோம், நீட் எதிர்ப்பு எங்களுடைய கொள்கை முடிவு ஆனா நாங்க அதை வாயை திறந்து பேச மாட்டோம், ராகுல் காந்தியை கைது பண்ணது தப்பு ஆனா தமிழ்நாட்டில் போராட்டம் நாங்க கைது பண்ணுவோம், இப்படின்னு உருட்டுறாங்களே, இவங்க தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். வெளிப்படையான எதிரி பாஜக, RSS. நீட் வேணான்னு சொல்றவன் யோக்கியமானவன், அவன்கிட்ட நம்ம தர்க்கம் பண்ணலாம், அவனை கூட டிபேட் பண்ணலாம், அவனை எக்ஸ்போஸ் பண்ணலாம்.
அவங்களுடைய சாதி வெறிய மத வெறிய அம்பலப்படுத்தலாம். ஆனா நீட்டு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு நீட்டுக்கு எதிராக எந்த வேலையும் செய்யாம நீட் போராட்டத்தை கொச்சைப்படுத்துற தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள், சனம் ஷெட்டி மாதிரியான நபர்கள், அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய நபர்கள், தாவேகாவினுடைய அந்த கட்சியை தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.